நெல்லையில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டதால் தனது காரை சரி செய்து தரும்படி பேருந்து ஓட்டுநரை அழைத்து சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். வணக்கம் மோகன், அங்குள்ள கள நிலவரம் என்னவாக உள்ளது? வணக்கம். என்னன்னு பார்த்தோம்னா, நெல்லை மாவட்டத்தில் இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போக்குவரத்து ஊழியர்களான வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று இருக்கிறது. இதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால், தற்காலிக ஓட்டுநர்களாக வைத்து இந்த நெல்லை மாவட்டத்தில் அனைத்து பேருந்துகளும் இயக்கி கொண்டு இருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து இன்றைய நெல்லை மாவட்டத்தில் 3 விபத்துகளாக இந்த விபத்துகளானது நடைபெற்று உள்ளது. இப்பொழுது வரை நெல்லை மாநகரத்திற்குள் பேருந்துகள் இருக்கக்கூடிய பேருந்துகளில் ஒரு பேருந்து பின்பக்க கண்ணாடியானது உடைந்து செல்லக்கூடிய காட்சி நம்மளால் காண முடியும். இன்னொரு பேருந்து ஒன்று தென் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் சைட் இடதுபுறத்தில் உரசி பின்பக்கமாக உரசி அந்த கார் ஓட்டுநர் அந்த ஓட்டி வந்த ஓட்டுநரை அழைத்து சென்று என் காரை சரி செய்து தர சொல்லி அந்த ஓட்டுநரை அழைத்து சென்று இருக்கக்கூடிய காட்சியும் அரங்கேறி உள்ளது. இதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், இன்னொரு பேருந்து மதுரையில் இருந்து வரப்பட்ட பேருந்து ஓட்டுநர் புதிய பேருந்தில் அமைந்துள்ள அந்த நிறுத்தக்கூடிய பகுதியில் உள்ள அந்த செவுரில் உரசி கீழ் பகுதியானது அந்த உரசி அதில் சேதமடைந்துள்ளதையும் நம்மால் காட்சிகளில் காண முடியும். இதே போல் இன்று 3 விபத்துகளானது இந்த நெல்லை மாவட்டத்திற்குள் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முக்கியமாக கூறக்கூடிய அந்த கார் மீது மோதிய அந்த பேருந்து ஓட்டுநரை அந்த கார் உரிமையாளர் என் காரில் சேதமடைந்துள்ளது, இந்த காரில் சேதமடைந்து விபத்தானதுனால அந்த பேருந்து ஓட்டுநரை திருநெல்வேலி தாமிரபரணி பனிமலையில் பேருந்தை ஒப்படைத்து விட்டு அந்த ஓட்டுநரை அவர் அழைத்து சென்று என் காரை சரி செய்து தர சொல்லி அந்த ஓட்டுநரை அந்த கார் உரிமையாளர் கொண்டு சென்றது. நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.